ஸோ இன்றைக்கி எப்படி சேஃப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபைலில் போகணும். ஃபைலில் போய்ட்டு நியூ மாடல். ஓகே, எப்போதுமே நீங்கள் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஃபைலில் போய்ட்டு நியூ மாடல். அதில் போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் டேட்டாஸ் கேட்கும். ஓகே, ஸோ என்ன டிசைன் கோட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா IS456-2000. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கணும். டிசைன் கோடு IS456-2000. அண்ட் தென் டிசைன் ப்ரிஃபரன்சஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா இது கோடு வந்து IS456, இது காமா ஸ்டீல் அண்ட் இது பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர். ஓகே, ஸோ காங்கிரீட் வந்து 1.5, ஸ்டீலுக்கு வந்து 1.15. அண்ட் தென் மினிமம் கவர் ஸ்லாப், மினிமம் கவர் கிளியர் கவர் சொல்லுவாங்க, அது எவ்வளோ ஸ்லாப்க்கு இருக்கும் ஃபூட்டிங்னு பார்த்தோன்னா 50 mm. ஸோ டாப் அண்ட் பாட்டம் 50 mm. ஓகே, ஸோ இதில் ப்ரிஃபர்ட் பார் சைஸை நீங்கள் மாற்றுறதுனாலும் மாற்றலாம், 16 or 12 இல்லைனாலும் விட்டுடலாம். ஓகே, அண்ட் தென் மினிமம் கவர் ஃபார் பீம்ஸ் வந்து சேம் 40-40 கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இதில் மினிமம் கவர் ஆஃப் பீம்ன்ற எது மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ராப் பீம். ஓகே, ஸோ வந்து ஃபூட்டிங்கில் எசென்ட்ரிக் ஃபூட்டிங் இருக்குதுன்னா அதோட லோடு வந்து பக்கத்தில் இருக்க காலம்க்கு ஃபூட்டிங்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸ்ட்ராப் பீம். ஸோ இதில் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஸ்லாபு மட்டும் 50 mm மாற்றிட்டு வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு டிசைன் கோட் போடணும், அடுத்து டிசைன் ப்ரிஃபரன்சஸ். அண்ட் இதில் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷனில் சும்மா கிளைண்ட் நேமு, ப்ராஜெக்ட் நேமு, இன்ஜினியர், சூப்பர்வைசர், கன்சல்டன்சி நேம் அதெல்லாம் இருக்கும். அது உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா பிளாங்காகவே விட்டுடலாம். அண்ட் தென் யூனிட்ஸ், என்ன யூனிட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா மெட்ரிக் டிஃபால்ட். எப்போவுமே EOS டிஃபால்ட் கிடையாது, மெட்ரிக் டிஃபால்ட். ஓகே, ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு யூனிட்டை நம்ம மாற்றணும் அப்படின்னா மேலே கிளிக் பண்ணி நம்ம டவுன் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கன்சிஸ்டன்ட் யூனிட் போயிட்டு நம்ம ஃபேக்டரை மாற்றி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிஃபால்ட்டு நம்ம வந்து மெட்ரிக் டிஃபால்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா, கொடுத்துட்டு எப்போவுமே நம்ம புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா blank. பிகாஸ் நம்ம ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் சிங்கிள் ஃபூட்டிங், இதில் ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக இருக்குது. இது வந்து ஸ்கொயர் காலம், ஸ்கொயர் ஃபூட்டிங்காக இருந்தால் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம blank போயிட்டு புதுசாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து blank கிளிக் பண்ணணும். blank கிளிக் பண்ணணும், இதுதான் உங்களுக்கு வந்து டேப் ஓப்பன் ஆகும், பிளான் வியூ இதுதான். ஓகே, ஸோ நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிஃபைன் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் டாப்ஸில் பண்ணுற மாதிரி தான் மெட்டீரியல் டிஃபைன் பண்ணணும், அப்புறம் ஸ்லாப் ப்ராப்பர்ட்டி டிசைன் பண்ணணும், அப்புறம் வந்து சாயில் சப்கிரேட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபைனில் போனோடனே மெட்டீரியல்ஸ், இதில் தான் வந்து கிரேட் ஆஃப் காங்கிரீட், கிரேட் ஆஃப் ஸ்டீலில் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபைனில் மெட்டீரியல்ஸ் போனோடனே ஆட் நியூ மெட்டீரியல், செகண்ட் ஆப்ஷன் ஆட் நியூ மெட்டீரியல் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், கிரேட் ஆஃப் காங்கிரீட் M25, என்ன கிரேட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கிரேட். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் M25 யூஸ் பண்ணுறேன்னா நேம் வந்து M25 கொடுத்துக்கோங்க, அது உங்கள் கன்வீனியன்ட் தான். அது கீழே மெட்டீரியல் டைப் வந்து காங்கிரீட். ஓகே, காங்கிரீட் கொடுத்தனே இதில் யூனிட் வெயிட் பாருங்கள் 23.5 இருக்கும். நம்மளோட RCC யூனிட் வெயிட் வந்து 25 kN. ஸோ 25 கொடுக்கணும். அண்ட் தென் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து 5000 √FCK போட்டு எவ்வளோன்னு போடணும், 25000. ஓகே, இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 5000 √FCK. FCKன்றது என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட்ன்றது 25னா √25 போடணும், 20 போட்டிங்கன்னா √20. அதை வந்து 5000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வரதான் மாடுலஸ் ரேஷியோ. ஓகே, அண்ட் தென் பாய்சன் ரேஷியோ வந்து 0.2 வச்சுக்கலாம். அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து 0.000055. ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து 0.00055. ஓகே, அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் காங்கிரீட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ஓகேவா, இப்போ 25னா 25 தான் இருக்கும், 20னா 20 இருக்கும். ஸோ இந்த 3 வேல்யூஸ் 1, 2, 3 and 4 இந்த 4 வேல்யூஸ் மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஓகே கொடுத்துருங்க. பட் டாப்ஸ் வந்து டிஃபால்ட்டாக அந்த வேல்யூஸ் வரும். இதில் வந்து நம்ம இன்புட் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ, பாய்சன் ரேஷியோ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன்லாம் நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம டாப்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் காங்கிரீட் கிரேட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஓகே, இப்போ நம்ம வந்து காங்கிரீட்க்கு கிரேட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நம்ம ஸ்டீலுக்கு ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆட் நியூ மெட்டீரியல், இதில் போய்ட்டு HOST 500, என்ன கிரேட் 500னா 500 யூஸ் பண்ணுறேன். இதில் ரீபார் மெட்டீரியல் டைப் வந்து ரீபார். ஓகேங்களா, ஸோ மெட்டீரியல் நேம் வந்து 500, நம்ம நேம் FE 500 கூட கொடுப்பாங்க, இல்லை HOST 500. ஓகே, அண்ட் தென் மெட்டீரியல் டைப் வந்து ரீபார். அண்ட் யூனிட் வெயிட் வந்து 75 kN/m3, இல்லைனா 77.5. ஓகே, 77.5 கொடுப்போம். கொடுத்துட்டு மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஸ்டீலுக்கு எவ்வளோ அப்படின்னா 2 × 10⁵, 2, 1, 2, 3, 4, 5. ஓகே, அண்ட் தென் மினிமம் ஈல்டு ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா இந்த என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட்டோ அதுதான் மினிமம் ஈல்டு ஸ்ட்ரெஸ். 415னா 415, 500னா 500. அண்ட் மினிமம் டென்சைல் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 500னா 540 கொடுத்துக்கலாம், 540 or 550, இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, இதுவே வந்து 415னா நீங்கள் 440 or 450. ஓகே, ஸோ இந்த எல்லா வேல்யூஸும் இன்புட் நம்ம கொடுத்துட்டு ஓகே.
ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரேட் ஆஃப் கான்க்ரீட்டும் கிரேட் ஆஃப் ஸ்டீலும் வந்து ஆட் ஆகிடும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ எப்படி அடுத்து வந்து ஸ்லாப் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸ்லாப் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்றும் இல்லை, ஃபூட்டிங் ஸ்லாப் இருக்குல்ல அதோடது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃபைனில் போயிட்டு ஸ்லாப் ப்ராப்பர்ட்டிஸ், டிஃபைனில் போயிட்டு ஸ்லாப் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு ஆட் நியூ ப்ராப்பர்ட்டி. ஆட் நியூ ப்ராப்பர்ட்டியில் இப்போ ஃபூட்டிங் என்ன திக்னஸ்னால் மினிமம் வந்து 1 ஃபுட்னா 300. இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஃபூட்டிங் 300. அண்ட் தென் ஸ்லாப் மெட்டீரியல் வந்து எப்போ என்ன கொடுக்கணும், M25 என்ன கிரேட் ஆஃப் கான்க்ரீட் யூஸ் பண்ண போகிறோமோ அது கொடுக்கணும். அப்புறம் இதில் அந்த அனலைசிஸ் ப்ராப்பர்ட்டி டேட்டாவில் டைப் வந்து பாருங்கள் ஸ்லாப்னு இருக்குது. ஸ்லாப் கிடையாது, ஃபூட்டிங். ஓகேவா, ஸ்லாபு கிடையாது, ஃபூட்டிங் கொடுத்துட்டு இந்த ஃபூட்டிங்கோட திக்னஸ் எவ்வளோ, இப்போ 1 அடி திக்னஸ்னால் 1 அடி திக் ஸ்லாப் போடுறோம் ஃபூட்டிங் அப்படின்னா 300 கொடுத்துருக்கோம். அதே திக்னஸ் தான் இங்கேயும் கொடுக்கணும், 300 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே. ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம திக்னஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஆட் நியூ ப்ராப்பர்ட்டி போகலாம், இல்லைனா ஆட் காப்பி ஆஃப் ப்ராப்பர்ட்டி போயிட்டு ஃபூட்டிங் 1 அடி திக்னஸ் 450 mm. ஓகே, ஸோ 415 கொடுத்துட்டு இது திக்னஸ் மட்டும் 415 மாற்றணும். மாற்றிட்டு நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா 2 சைஸ் ஆஃப் ஃபூட்டிங் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போது ஃபூட்டிங்கில் காலமும் இருக்கும். அதாவது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பிளிந்த் லெவலுக்கு டிசைன் பண்ணுறோம் ஈடாப்ஸ் அப்படின்னா பிளிந்த் லெவல்லேருந்து பாட்டம் ஆஃப் த ஃபூட்டிங் வரைக்கும் ஒரு சைஸ் ஆஃப் காலம் இருக்கும். ஸோ அதை நம்ம இதில் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ஒன்று நம்ம ஸ்லாபாகவே காலமாகவே மாடல் பண்ணலாம். அப்படி இல்லைனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டிஃப் ப்ராப்பர்ட்டிஸாக அசைன் பண்ணுவாங்க. ஸ்டிஃப் STIFF. ஓகே, ஸ்டிஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதை எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, காலம் தான் நம்ம ஸ்டிஃப்னு சொல்லுவோம் சேஃபில். ஓகே, ஸோ வந்து ஆட் நியூ ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஸ்டிஃப் 300. இந்த 300 எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா திக்னஸ் ஆஃப் ஃபூட்டிங் ஸ்லாப். நம்ம காலமோட டைமென்ஷன் வந்து மாடல் பண்ணும்போது கொடுத்துப்போம். இப்போ அந்த ஸ்டிஃபோட திக்னஸ் இப்போ வந்து ஃபூட்டிங் வந்து 300 mm இருக்குன்னா ஸ்டிஃபோட திக்னஸ் வந்து சேம் 300 mm தான் இருக்கும். ஓகே, நீங்கள் நேம் மட்டும் இந்த ஸ்டிஃப்னு சொல்லுவோம், காலமும் ஸ்டிஃப்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஸ்டிஃப்னு கொடுத்துட்டு என்ன சைஸோ திக்னஸோ அதை கொடுத்துட்டு ஸ்லாப் மெட்டீரியல் வந்து M25 என்ன கிரேட் ஆஃப் கான்க்ரீட் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த கிரேட் ஆஃப் கான்க்ரீட்டோட ஸ்லாப் மெட்டீரியல் கொடுத்ததுக்கப்புறம் இந்த அனாலிசிஸ் ப்ராப்பர்ட்டி டேட்டா இருக்குல்ல, இதில் இந்த டைப்பு ஸ்லாப்னு இருக்குது. இதில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டிஃப், பிகாஸ் காலம் வந்து நம்ம ஸ்டிஃப்னு சொல்கிறோம், அது ஸ்டிஃப்னு செலக்ட் பண்ணிவிட்டு திக்னஸ் எவ்வளோ அப்படின்னா 300 mm கொடுத்துட்டு ஓகே. வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, திருப்பி ஆட் நியூ ப்ராப்பர்ட்டி போயிட்டு இன்னொரு மெட்டீரியல் ஸ்டிஃப் ஒரு 450 mm. ஓகே, எந்த ஃபூட்டிங் நீங்கள் டைமென்ஷன் திக்னஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே திக்னஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்லாபில் போயிட்டு என்ன கிரேட் ஆஃப் கான்க்ரீட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அனாலிசிஸ் டைப் வந்து ஸ்டிஃப் அண்ட் தென் திக்னஸ் வந்து 450 mm கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபூட்டிங் அண்ட் ஸ்டிஃப் இதில் 2 மெட்டீரியல் தான் ஆட் பண்ணுவோம், ஒன்று ஃபூட்டிங் இன்னொன்று ஸ்டிஃப் கொடுத்துட்டு ஓகே. ஓகேவா, ஸோ ஃபர்தர் வீடியோஸில் எப்படி நம்ம சாயில்ஸ் அப்கிரேட் மாடல்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே.